எப்படி சொல்கிறது, ஒரு நேஷ்னல் நியூஸ் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதான் இந்த சன் நியூஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோ எச்சியான வேலை பார்க்குதுன்றதை நம்மளுக்கு நேற்று தான் அது இன்னும் ரொம்ப புரியுது. ஏன்னா விஜயண்ணா டாபிக் இல்லாமல் அந்த சேனல்லே இருக்காது போகுது. ஸோ அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், அவரை பற்றி எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு சோறு இறங்கும் போகுது. இந்த சன் நியூஸ்ன்றது எவ்வளோ கேவலமான சேனல்ன்றது வந்து, ஏன்னா எல்லா சேனலும் போடுறாங்க, பட் ஆனால் நேற்று சன் நியூஸ் லெவலுக்கு வேறு எந்த சேனலும் அவ்வளோ இல்லை. ஏன்னா எல்லா சேனலுமே வந்து அது ஒன்று தான் இருந்துச்சு நியூஸு. ஏன்னா வேறு நியூஸே கிடைக்கல அவங்களுக்குலாம். அவங்க விஷயம் எடுத்து அவரை டேமேஜ் பண்ணி அவர் எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு ஒன்று பண்ணுறீங்க, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் என்ன குட்டிக்காரன் நினச்சாலும் விஜயனா கூட நாங்கள் தான் நிற்க போகிறோம், நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் தான் எப்பவுமே இருப்போம். அதனால் நீ என்ன உருட்டினாலும் என்ன தமிழ் வச்சாலும், எவ்வளோ தமிழ் கள்ளவுறவு விஜய் சங்கீதா அவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, கள்ளவுறவு தெரிஞ்சவுடனே சங்கீதா வந்து முடக்க பார்க்குறாரு, விவாகரத்து கேட்டு மனைவி வந்து கதறாரு. ஐயோ எப்பா டே யாரா நீங்களாம், உங்களுக்குலாம் விஜய் பற்றி பேசணும் சோறே இருக்காதுல்ல. அவர் தான் அவங்க டிஆர்பி. எவ்வளோ நாட்டில் எவ்வளோ விஷயம் இந்த இதோ இப்போ இந்த செங்கல்பட்டில் ஒரு 2 வருஷ குழந்தைய ஒரு நாய் வந்து பண்ணியிருக்கான், பண்ணி வச்சிருக்கான். அதை பற்றி நியூஸில் ஒன்றும் வராது. இன்னொரு இடத்துல திமுக அமைப்பாளர் அவரோட கூட்டாளிங்களாம் சேர்ந்து ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்காங்க. ட்ரில் மிஷின் நெஞ்சில் இறக்கி சைலன்ஸில் சூடு வச்சு அவனை தூக்கி ஆற்றுல போட்டு சாவிச்சார். அதையும் நியூஸில் வராது. ஸோ எதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், எதெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் நீ பேச மாட்ட. விஜயண்ணாவை பற்றி அதெல்லாம் ஒன்று வந்துட்டா போதும், உடனே சொம்பு தூக்கிடுவேன். டிஎம்கேக்கு சொம்பு அடி வேணான்னு சொல்லல, ஆனால் இவ்வளோ கேவலமும் அடிப்பீங்க. சோறு தானே நீங்களாம் திங்கிறீங்க, இவ்வளோ சீப்பாவா? எவ்வளோ தமிழ், அந்த ஒரு நேற்று மட்டுமே 20 தமிழ் மாற்றிட்டீங்க. அப்படி ஒரு தமிழ் போட்டு 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 டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறீங்க இல்லையா? ஒரு செல்ஃபும் இருக்காது. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவரு பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அடுத்த விஷயத்தில் மூக்கொண்டானிக்கு தான் சன் நியூஸ்க்கு வேலையே. ஏன் நான் பர்டிகுலராக இந்த சன் நியூஸ் சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்க மட்டுமே இந்த கீழ்த்தனமான வேலையெல்லாம் செய்வாங்க, எப்படா மாட்டுன்னு பார்ப்பாங்க. ஸோ நேற்று வந்து இதாக இருந்தாலும் அப்படியே இதை பிடிச்சிக்கினானுங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த சங்கீதம் ஏன் இந்த டைமில் இந்த விவாகரத்து பண்ணுறாங்கன்றது சத்தியமாக புரியல. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் எலெக்ஷனு. இந்த இஷ்யூ வந்து 2021 இருந்துட்டுருக்கு. ஸோ அதை அப்பயே பண்ணியிருக்கலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணியிருக்கலாம். அப்போலாம் வராமல் திடீர்னு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, அவங்க குடும்ப விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம், மற்றவங்கள மாதிரி இந்த சன் நியூஸ் மாதிரிலாம். பட் அது அவங்க விஷயம், அதை அவங்க மேம் பண்ணியிருக்காங்க, அது அவங்க விஷயம். அது நம்ம அந்த